சுற்றி பேசுகிறேன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கள்ளக்குறிச்சி டு விஜயவாடா உள்ளோட போயிட்டுருக்கோம். எதாக போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழி பார்த்தீங்கன்னா, நான் கிருஷ்ணகிரிலேருந்து எம்டி வந்தேன். கிருஷ்ணகிரி வந்து சிட்லிங், நம்ம ஊத்தங்கரை, அனுமன் தீர்த்தம், சிட்லிங் வழி பார்த்துருக்கீங்கன்னா இதான் வழி. ஃபோன் நெட்வொர்க் இருக்காது. இந்த ரோடு போட்டாங்கன்னா அட்வென்ச்சராக இருக்கும். எம்டி மட்டும் தயவு செய்து வாங்க. கிலோமீட்டர் பக்கம் கள்ளக்குறிச்சின்றதுனால யாரும் தயவு செய்து ரோடு வண்டி எடுத்துகிட்டு வராதிங்க. ரோடு பார்த்தாலே தெரியும். செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. இது ஒரு ஜாலியாக ஃபீலாக நல்லா தான் இருக்குது. இது எம்டி வண்டி வச்சுருந்தா தயவு செஞ்சு வாங்க. பயங்கரமாக இருக்குது ஓடுறதுக்கு. வண்டி மேலே ஓடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது மட்டும் லைனில் வாங்க. இந்த லைனில் பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது. ஃபுல் மேடுங்க, ஃபுல்லாக மேடு. ஃபஸ்ட்டு கிளியே தான் போயிடுங்கிறேன். டயர் சுத்த விட்டால் மாடிக்கும். அப்படியே பொறுமையாக அப்படியே லெவல் தான் இருக்கணும். எப்போ பயங்கரமான இதுதான் வேறு லெவலில் இருக்குது. ரோடு ஆஃப் ரோடு அதாவது ரோடே போல அந்த காலத்து ரோடு அப்படியே தான் இருக்குது. நான் இங்கே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே அந்த வழியில் வந்திருக்கேன். அதே மாதிரி தான் இருக்குது. எந்த மாற்றமும் இல்லை. பைக் பின்னாடி விட்டுலாம் மல்லி விட்டுலாம். வாங்க வாங்க. பாருங்க வாழைத்தரம், பெரிய வாழைத்தரம். இதுதாங்க வழி. இதுவும் ஜாலியாக ஃபீலாக நல்லா தான் இருக்குது. தனியாக காட்டுக்குள்ள சிங்கிள் டிரைவராக கம்பல்சரி ஸ்டெப்னி வச்சுக்கோங்க. ஸ்டெப்னி இல்லாமல் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடாதீங்க. கம்பல்சரி ஸ்டெப்னி மஸ்ட். கூட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது. வாழைத்தடை பாருங்க இவ்வளோ பெரிய கிடக்கும். இந்த மாதிரி வாழைத்தடை எதுக்குன்னா, நீங்கள் சப்போஸ் மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தெரியுது உங்களுக்கு அந்த வாய்க்கால் தான். இந்த சைடில் தெரியும் பாருங்க வாய்க்கால். சப்போஸ் மழை பெஞ்சு தண்ணி ரோடில் வருதுன்னா ரோடு பேஞ்சிட்டு போயிடணும். ஃபஸ்ட் இயர் தாங்க, செகண்ட் இயர் கூட வேலையே இல்லை. ஆனால் அட்வென்ச்சருங்க வேறு லெவல். இன்னும் 3 கிலோமீட்டர் இல்லை 5 கிலோமீட்டர் இதே மாதிரி தான் இருக்கும். போர்டு வச்சுருக்காங்க பாருங்க. 3 கிலோமீட்டர் வெறித்தனம். வண்டி டயர் சீப்பாக கொடுத்துருக்காரு. அப்படியே பொறுமையாக ஃபஸ்ட் இயர்லேயே போயிடுங்கிறேன். அதுக்கு மேலே நம்மளுக்கு டயர் போயிடுங்க. வேற லெவல் வேற லெவல். வண்டியில் இருக்கிற நல்லா இருக்குது. சிட்லிங் ரோடு இந்த நிலைமையாக தான் இருக்குது. எம்டி நான் இந்த மாதிரி ஒத்தையடி பாதை ஃபாரஸ்ட்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும் வாங்க. தானிப்படி வழியாக காட்டிச்சு. சரி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இந்த வழியாக போய் போகலாம் அப்படின்னு நானாக வந்தது தான். ஒரு 6 கிலோமீட்டர் எதுவும் எனக்கு கம்மி, அவ்வளோதான். 6 கிலோமீட்டர் நீங்கள் சுற்றிட்டே போயிருக்கு. ஏன்னா என்ஜாய் பண்ணணும். இதில் வழியில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதையும் காட்டணும். வழி பார்த்தீங்கன்னா கலர் பிக்கப் வேறு வருது. ஆப்போசிட் ரோடு வந்து நினைக்கிறேன். இந்த ஊருக்கு ரோடு போட்டதெல்லாம் நினைக்கிறேன் பல வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடு. வண்டி வருது பாருங்க. இதான் மலைவாழ் மக்களோட நிலைமைங்க. ஃபோன் டவர் இருக்காது, ஒன்றுமே இருக்காது.
நல்லா இருக்குதுன்னு தான் தெரியல. மலையாள மக்களுக்கு எக்ஸல் பைக்கு அவங்களுக்கு தேவையானதை எழுதி கொடுத்துருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை ரோடு போட்டிருப்பாங்க போல். இதில் ஸ்கூல் பஸ்ஸே வேறு வருதுங்க. வேறு லெவல் அட்வென்ச்சர். போக த்ரில்லிங்காக இருக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையில் வந்துட்டு சாயந்தரத்துக்குள்ளே எக்ஸிட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. பகலில் நைட் டைமில் வரதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரோட்லலாம் சேஃப்டி கிடையாது. நைட்டில் அலோட் பண்ண மாட்டாங்க கீழே. ஏன்னா ஃபோன் சிக்னல் கிடையாது. ஃபஸ்ட்டு சாப்பாடு தண்ணி கிடையாது இந்த காட்டில். வண்டி அதேமாரி கண்டிஷனாக இருக்கிற வண்டி எடுத்துகிட்டு வாங்க. தேவையில்லாமல் பெரிய பெரிய வண்டி எப்படி சொல்கிறது, எதுவும் நம்ம நினச்சி எடுத்துகிட்டு வர போதில்ல. உங்களுக்கு மாட்டாச்சு சொல்லுது. இந்த 1.5 கிலோமீட்டர் போயிட்டு லெஃப்ட் திரும்பணும். Otherwise, apps such as navigation will not work properly. வேறு லெவல் அழகாக இருக்குதுங்க காரு. இதுவும் ஒரு ஃபீலாக ஜாலியாக தான் இருக்குது. அடி பொலி. ரோட்டை பார்த்தாலே தெரியும். நேடி தாங்க. அப்படியே ஃபஸ்ட்டு இதுலேயே பொத்தனாப்பில் பொறுமையாக போயினுங்கிறேன். பாருங்க பாருங்க. 9, 10 அதுக்கு மேலே போனால் சீட்டில் உட்கார முடியாங்க. தூக்கி அடிக்குது காலம். வேகத்தடை அகைன் வேகத்தடை. ஏன்னா மழை வந்தால் தண்ணி டேரெக்டாக ரோடை பதிச்சிடும்னு அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. மலைவாழ் மக்கள். ஆனால் அந்த காட்டில் தான் வளர்ந்தேன், வாச்சாத்தியில். நமக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது. ரொம்ப நாள் வரல. இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் சிட்டிக்கு வந்துட்டோம். நம்ம ஒரு முறை வந்து போகிறதுக்கு இப்படி பண்ணுறோம். மேலே இருக்கிறவங்களோட நிலைமையெல்லாம் ஓட்டு கேட்குறாங்கல்ல. இதெல்லாம் ரோடு போட்டு கொடுத்தா தான் என்ன. அடிப்பொலி. வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்குங்க. ஜாலியாக தனியாக சோலோவாக இவ்வளோ பெரிய காடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுலாம். ரோடு போடுவாங்களான்னு தான் தெரில. போட்டிருக்காங்க அங்கங்கே பிட்டு பிட்ட பழைய ரோடு தெரியுது. எத்தனை வருஷத்துக்கு முன்னே போட்டாங்கன்னு தான் தெரில. நான் போன முறை வரக்குள்ள பாதி இடத்துல ரோடு இருந்துச்சு, மீதி இடத்துல மண் ரோடாக தான் இருந்துச்சு. அகைன் வாவ் வாவ் நைஸ். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே போடவே முடியலங்க. வேற லெவலில் இருக்குது. ஏன் வாங்க மேலே போவோம். டவுன் வரும் அந்த பக்கம் பயங்கரமாக இருக்கும். அதே ஃபஸ்ட்டு கேஜி பொத்தனாப்பில் பொறுமையாக போயிடணும். தயவு செய்து யாரும் சோலாவெல்லாம் வராதிங்க. கேங்காக வாங்க. டே காலையில் வாங்க. ரோடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் ஆஃப் ரோடை அப்படின்றவங்க மட்டும் வாங்க. அது நம்ம வண்டி ஆஃப் ரோடுக்கான வண்டி இல்லை. இந்த வழியில் நான் வந்திருக்கேன், அதனால் அனுபவத்தில் போயிட்டுருக்கேன். புதுசாக வரவங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் கவர்மெண்ட் ஏன் இந்த ஊருக்கெல்லாம் ரோடு போட மாட்டேங்கிறாங்க தான் தெரில. இவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு எமர்ஜென்சிக்கு மேலே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம்னா கீழே தான் வரணும். சிட்லிங் ஹாஸ்பிட்டல் தான். மற்றபடிக்கு மேலெலாம் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு என்னன்னு தெரில. மேலே ஆனால் கிராமங்கள் இருக்குது. மேலே எத்தனை இந்த ஊர் ஓட் லிஸ்ட் எடுத்துகிட்டு தான் தெரியுங்க எவ்வளோ பேர் வச்சாங்க ரேஷன் கார்டு. சரியா எனக்கும் தெரில. தோராயமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 2000 to 5000 ஓட்டுக்கு மேலே தான் இருக்குது. கிராமங்கள் பெருசு மேலே.
ஹீல்ஸில் ஓட்டிடலாங்க, ஆஃப் ரோடு ஹீல்ஸில் ஓட்டுறது சரி கிளம்பு. அகைன் ஒரு வேகத்தடை. உங்களுக்கு ஃபோனில் பார்க்குறது எப்படி தெரியுதுன்னு தெரியல, நல்லா பெருசுங்க வேகத்தடெல்லாம். இந்த சைடில் வாய்க்கால் மழை வந்தால் தண்ணி போகிறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க. சேஃப்டி தான், மேலே ஏற வண்டி சப்போஸ் இது வேகத்தடையை தாண்டி ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தால் நிப்பாட்டிக்கலாம். இப்போ அதனால் ரோடு கண்ணுக்கு தெரியுது, இது யாவது ஒருத்துன்னு தெரில.